அவங்க கோர்ட்டில் போட்ட வழக்கை வாபஸ் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு ரிவைசிங் கமிட்டிக்கு படத்தை அனுப்பிச்சிருக்கிறாங்க. ரிவைசிங் கமிட்டி படம் பார்த்ததுக்கு பிறகு அந்த படம் ரிலீஸ் ஆகும். இதுக்கடையில் ரிவைசிங் படம் இப்போ வாபஸ் வாங்கிட்டாங்க. அதேமாதிரி ஒரு சில நாள் ரிவைசிங் கமிட்டிக்கு அந்த படம் போகும். அந்த ரிவைசிங் கமிட்டி சேர்மன் மெம்பர்ஸ் படம் பார்த்துட்டு அது என்னங்கிற கட் கொடுக்குறாங்களா இல்லை அடுத்து என்ன மூவ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அந்த 20 நாள் அப்படிங்கிற ஒரு டேட் வச்சுருக்காங்க. அந்த 20 நாளுக்குள்ளே சென்சார் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் வந்து இங்கே இருக்கிற கேஸை கொண்டு அங்கே போய் கொடுத்தா இது ஒரு முன்னுதாரணமாயிடும். கோர்ட் ஆர்டர் கொடுத்து நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம்னா எல்லாரும் கோர்ட்டுக்கு அமைச்சிருவாங்க. சென்சார் போர்டு வர மாட்டாங்க. சிக்கல்லாம் நேரம் கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ ஒரு இதுவே ஈகோ கிளாஸ் வந்துடும். இப்போ அதுவே தப்பு. இப்போ ஃபைனலாக வந்து ஒரு முடிவுக்கு வந்துருக்குறாங்க. நாங்கள் சென்சார் போர்ட்லேயே முடிச்சுக்கிறோம், எங்கள் பஞ்சாயத்து நாங்களே பார்த்துக்கிறோன்னு அவங்கள்ட்ட திருப்பி போய் சரண்டர் ஆகிற வேலைக்கு வந்திருக்கிறாங்க. தாவேகா காங்கிரஸுக்கான ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அந்த கூட்டணி எப்படி கன்ஃபார்ம் ஆயிடக்கூடாதுன்னு இங்கே டெல்லி வட்டாரங்கள் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் நல்லா சிரிச்சு பேசியிருந்தார், எப்படி நம்ம தம்பி கூட போயிடலாம், ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிடலான்னு பார்த்தா அவரையும் தூக்கி உள்ள போட்டாங்க. அடுத்து யாரா காங்கிரஸ் கூட ரொம்ப நாளாக அவங்க காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாய்க்கு தேங்காய் விட்டுற கதை அவங்களுக்கு அந்த மாதிரி தான் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. பாஜக தான் அழுத்தம் கொடுக்குது, பாஜக தான் காரணம், படம் வெளிவராதுக்கு, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு பாஜக தான் காரணம் அப்படின்னு அந்த கட்சி மேலே பழிய தூக்கி போட்டிருந்தாங்க. யார் உங்களை கூட்டணி செக் விடாமல் யார் உங்களை பிளாக் பண்ணுறா? பாஜக தானே பிளாக் பண்ணுது, செக் விட்டு தானே சொல்கிறாரு. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். ஜனநாயகன் படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம். எப்படி முதல்வர் நடிக்கும் ஜனநாயகன் படம் வரப்போதா இல்லை தளபதி விஜய் நடிக்கும் அப்படின்னு வரப்போதா சார்? முதல்வர் ஸ்டாலின் படத்தில் நடிக்கலையே. வருங்கால முதல்வர் திரு விஜய் அவர்கள். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய கனவு, உங்களுடைய ஆசை. சரி, ரைட்டு, ஓகே. இப்போ ஜனநாயகன் படத்தில் கூட சிக்கல் தெரியும். போன டிசம்பர் 19 அவங்க அப்ளை பண்ணுறாங்க. 9 படம் ரிலீஸுக்கு. அது வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு போது கோர்ட்டுக்கு போகிறாங்க. தனி நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அதை எதிர்த்து அவங்க வந்து ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க, உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகிறாங்க. திருப்பி ரிவேட்ஸில் வருது. திருப்பி 2 நபர் நீதிபதி விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு தடை கொடுக்க முடியாது, நீங்கள் இது எலெக்ஷன் சென்சார் போர்டை நீங்கள் பேசிக்கிங்கன்னு திருப்பி அனுப்புகிறாங்க. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் பரபரப்பான ஒரு செய்தி என்னென்னா, அந்த படம் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ், அதாவது ஜனநாயகன் படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம், அவங்க கோர்ட்டில் போட்ட வழக்கை வாபஸ் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு ரிவைசிங் கமிட்டிக்கு படத்தை அனுப்பிச்சிருக்கிறாங்க. ரிவைசிங் கமிட்டி படம் பார்த்ததுக்கு பிறகு அந்த படம் ரிலீஸ் ஆகும். இதுக்கடையில் ரிவைசிங் படம் இப்போ வாபஸ் வாங்கிட்டாங்க. அதேமாதிரி ஒரு சில நாள் ரிவைசிங் கமிட்டிக்கு அந்த படம் போகும். அந்த ரிவைசிங் கமிட்டி சேர்மன் மெம்பர்ஸ் படம் பார்த்துட்டு அது என்னங்கிற கட் கொடுக்குறாங்களா இல்லை அடுத்து என்ன மூவ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அந்த 20 நாள் அப்படிங்கிற ஒரு டேட் வச்சுருக்காங்க. அந்த 20 நாளுக்குள்ளே சென்சார் பண்ணி கொடுப்பாங்க. ஏறக்குறைய இன்றைக்கி ஆகிப்போச்சு 6 தேதி. அதுலேருந்து ஒரு 20 நாள் இருந்தாலும் இந்த மாதம் இறுதி வரைக்கும் அது போகும்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்குள்ளேயும் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக 19ஆம் தேதி ரிலீஸ், 20ஆம் தேதி ரிலீஸு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் பரவலாக போயிட்டுருக்கு. அதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன்னா அது ப்ராசஸே ஒரு 20 நாள் ஆகும். அந்த படத்தில் ஏதாவது ஒரு முக்கியமான காட்சிகள் இருந்ததுன்னா அவங்க சரப்புலேருந்து என்ஓசி வாங்க வேண்டியது இருக்கும். திருப்பி புது சென்சார் மெம்பர்ஸ் பார்ப்பாங்க, பழைய ஆள் பார்க்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு படம் வந்து ஒரு 26, 27 அவங்க கையில் கொடுத்தா கூட இந்த படத்தை உடனே ரிலீஸ் பண்ணுவாங்களாங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. என்னென்னா இப்போ இந்த மிடில் ஈஸ்ட்டை ஃபுல்லாக இன்னும் 18ஆம் தேதியிலேருந்து இது ஸ்டார்ட் ஆகுது, ரம்ஜான் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அப்படிங்கும்போது மலேசியாவில் ரஜினிக்கு விஜய்க்கு பெரிய ஃபேன் இருக்கிறாங்க. படமும் வந்து பெரிய பட்ஜெட்டில் வாங்கியிருக்கிறாங்க. அந்த படத்தை 10 கோடி ரூபா வரைக்கும் மலேசியாவில் வாங்கியிருக்கிறாரு. மலேசியாவில் தான் ஆடியோ லான்ச்சிங் நடந்துச்சு. மலேசியா, சிங்கப்பூர், துபாய், கத்தார், இந்த ஓமன், இந்த மாதிரியான ஏரியாவில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்டிங் டைமில் ஆஃபீஸே ஆஃப் டே தான் இருக்கும். அந்த நேரங்களில் பெருசாக எந்த விதமான செலிப்ரேஷன் இருக்காது, படத்தில் பெருசாக கூட்டம் இருக்காது. அது ஒரு பக்கம். அங்கே அப்புறம் இந்தியாவுக்குள்ளே வந்தீங்கன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, +2 நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. எல்லாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க நேரமாகி போச்சு. இந்த நேரத்தில் அந்த படத்தை கொண்டு வந்து வைப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம். முதல்ல ரிவைசிங் போயிருக்கு. ரிவைசிங் வந்து அவங்க வந்து ஒரு 20ஆம் தேதிக்குள்ளே முடிச்சு 25ஆம் தேதிக்குள்ளே முடிச்சு கொடுத்தா தான் அடுத்த கட்டமாக போக முடியும். இல்லைன்னா அடுத்த நெக்ஸ்ட் மந்த்து மார்ச் ஃபஸ்ட் வீக்குள்ளே எப்படி எலெக்ஷன் டேட் வந்துடும். எலெக்ஷன் டேட் வந்துச்சுன்னா படத்துக்கு யாராவது அப்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் ஒரு சிக்கல் இப்போ முதல்ல தீர்ந்துருக்கு. இவங்க சொல்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் உட்காந்துட்டு 15ஆம் தேதி 18ஆம் தேதிங்கிற மாதிரிலாம் உடனே கொடுத்துட மாட்டாங்க. இன்னும் சிக்கல் தொடருது. அது எந்த அளவுக்கு போகுது, என்ன முயற்சி பண்ணுறாங்க, தயாரிப்பு நிறுவனம் என்ன முடிவு பண்ணுறாங்கிறது தெரியலை. நீங்கள் சொல்கிற மாதிரி முதலமைச்சர் நடிக்கும் ஜனநாயகனா இல்லை நடிகர் ஜனநாயகம் விஜய் நடிக்கும் ஜனநாயகனா அப்படிங்கிறதெல்லாம்
வரக்கூடிய காலங்கள்லாம் தெரியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிலேக்கு காரணம் ஏற்கனவே திட்டமிட்டு செய்யப்பட்டதா? வேணுமே இந்த படத்தை வந்து இந்த மாதிரி டிலே பண்ணி விடணும், படம் சரியாக போகக்கூடாது அப்படின்னு ஏதாவது அந்நிய சக்திகள் உள்ளூர் சக்தி வெற்றிநேசல் சக்தி அந்த பாஜக தீய சக்திகளோட வேலை ஏதாவது உள்ள இருக்கா? தீய சக்தி வேலைன்னா நீங்கள் ஹோமம் பண்ணணும். இப்போ டெய்லி உட்காந்து இல்லாட்டி ஏதாவது பூஜையை பண்ணி தீய சக்திகளே போ, நான் மட்டும் தான் தூய சக்தின்னு அந்த மாதிரி பூஜை ஏதாவது பண்ணணும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவங்களுடைய அப்ரோச் தப்பு ஆரம்பத்திலே. பராசக்தியும் இதுவும் ரெண்டு ஒன்றா தான் போகுது. ரிவைசிங் அனுப்பிச்சிருக்கிறாங்க. ரிவைசிங் கமிட்டியில் போய் ஃபைட் பண்ணி சீக்கிரம் படத்தை கொடுக்கணும், வாங்கிட்டு வந்துருக்கணும். ரிவைசிங் பண்ணோன்னே எனக்கு கோர்ட்டுக்கு போகிறீங்க. இது ஒரு அட்டானமஸ் பாடி, தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்பு. இது கோர்ட்டு ஒரு ஜுடிஷியல் பாடி. ரெண்டுக்குள்ளேயும் சிக்கல் வரும். நீங்கள் வந்து இங்கே இருக்கிற கேஸை கொண்டு அங்கே போய் கொடுத்தா இது ஒரு முன்னுதாரணம் ஆயிடும். கோர்ட்டு ஆர்டர் கொடுத்து நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம்னா எல்லாரும் கோர்ட்டுக்கு அமைச்சிருவாங்க. சென்சார் போர்டுக்காக வர மாட்டாங்க. சிக்கல்லாம் நேரம் கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ ஒரு இதுவே ஈகோ கிளாஸ் வந்துடும். இப்போ அதுவே தப்பு. 5ஆம் தேதி உங்களுக்கு நோட்டீஸ் மெயில் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா இமீடியட்டாக நாங்கள் 9ஆம் தேதி ரிலீஸ் டேட் வச்சுருக்கிறோம். இந்த ரிவைசிங் கமிட்டி மெம்பரோ சேர்மனை படத்தை பாருங்கள், என்ன கட்டு கொடுக்காதான் நாங்கள் கட்டு நாங்கள் ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபைட் பண்ணி படத்தை சென்சார் வாங்கியிருக்கணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, துருன்னு நேர கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போகிறாங்க, தனி நீதிபதி ஒன்று கொடுக்குறாரு, அதே இடத்துல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க, சுப்ரீம் கோர்ட் அங்கே திருப்பி அனுப்புது, இப்படின்னு அப்படியே போயிடுச்சு. இப்போ தான் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, கோர்ட்டுக்கு போனோம் தப்பு, கோர்ட்டுக்கே போயிடக்கூடாது, கோர்ட்டில் நாங்கள் போட்ட கேஸை வாபஸ் வாங்கிக்கிறோம், நாங்கள் சென்சார்லேயே முடிச்சுக்கிறோம்னு இப்போ தான் வந்துருக்காங்க. இதுக்கு தான் சொன்னோம் பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்துருக்கலாமேடா, ஏன்டா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனீங்கிறது பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ இந்த விஷயத்தில் அவரிடமிருந்தே முதல்ல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் அரசியல் உள்நோக்கம் அரசியல் அழுத்தம் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. அது எப்படி ஃபேஸ் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. அதை அவங்க விட்டுட்டாங்க. துருன்னு யார் ஐடியா கொடுத்தா நேரம் கோர்ட்டுக்கு போனாங்க, அதெல்லாம் நடந்து போச்சு. இப்போ ஃபைனலாக வந்து ஒரு முடிவுக்கு வந்துருக்குறாங்க, நாங்கள் சென்சார் போர்ட்லேயே முடிச்சுக்கிறோம், எங்கள் பஞ்சாயத்து நாங்களே பார்த்துக்குறோன்னு அவங்கள்ட்ட திருப்பி போய் சரண்டர் ஆகிற வேலைக்கு வந்திருக்கிறாங்க. இனி ரிவைசிங் கமிட்டி என்ன முடிவு எடுக்க போகணும்னு தெரியல. இது வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் விஷயம் என்னென்னா, படம் எனக்கு தெரிஞ்சு பொலிட்டிக்கலாக இப்போதைக்கு வராது. வராது. எலெக்ஷன் முடிஞ்சதாக வரும். இல்லை என்னைக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணி கன்ஃபார்ம் ஆச்சோ, கையெழுத்து போட்டாங்கன்னா அன்றைக்கி அவங்க சிக்கல் தீர்ந்துச்சுன்னு அர்த்தம். இப்போ தாவேகா காங்கிரஸ்க்கான ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. அந்த கூட்டணி எப்படி கன்ஃபார்ம் ஆயிடக்கூடாதுன்னு அங்கே டெல்லி வட்டாரங்கள் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே செங்கோட்டையனே சொன்னார், நாங்கள் எந்த கட்சி கூட்டணிக்கு வந்தாலும் உடனே டெல்லியிலேருந்து வந்துடுறாங்க, நாங்கள் விசிகா கூட பேசணும், அதிமுக கூட பேசணும், இப்போ பார்த்தீங்கன்னா டிடிவியை கூட பார்த்தோம், எங்கே வந்தாலும் டெல்லியிலேருந்து வந்துடுறாங்க அப்படின்னு. இப்போ காங்கிரஸோடு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அட் ப்ரெசென்ட் காங்கிரஸோடு தாவேக்கா பேசி கொண்டு இருக்குங்கிறது மாற்று கருத்து கிடையாது. அந்த கூட்டணி உறுதியாகிடக்கூடாதுங்கிறது பாஜக ரொம்ப தெளிவாக இருக்கும். அப்போ என்னைக்கு இவங்க வந்து இந்த கூட்டணி இல்லை, அவங்க வேற ஒரு கூட்டணியில் சைன் பண்ணிட்டாங்க, ஃபைனல் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சால் தான் இந்த படத்துக்கான முழு சிக்கலும் தீரும். இதில் எப்படி சார் இது காங்கிரஸ் தாவேகா கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் ஜனநாயகன் படத்துக்கும் அப்படி என்ன முடிச்சு சார்? நல்ல கேள்வி தான். அதாவது தாவேகாங்கிற ஒரு கட்சியே பாஜகவினுடைய ஆசீர்வாதத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு பி டீம் தான். ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு கட்சியை வந்து பாஜக உருவாக்கி அந்த ஓட்டுகளை பிரிக்கக்கூடிய வேலை செய்யும். போன எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 2021 கமலஹாசன் கொண்டு வந்தாங்க. கமலஹாசன் பாஜகவுடைய டீமை தான் வேலை செஞ்சார். முதல்ல பார்த்தீங்கன்னா கொங்கு பகுதிகளில் ஃபுல்லாக கமலஹாசன் தான் பெரிய அளவு ஓட்டு பிரித்தார். அதனால தான் பாஜகவை ஜெயிச்சிச்சு. மாநில சீனிவாசன் ஜெயிச்சதே கமலஹாசன் பிரித்த ஓட்டு தான். பல தொகுதிகளில் கமலஹாசன் ஓட்டை பிரித்தார். அப்போ ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு ஓட் ஸ்பாயிலரை வச்சு பண்ணுவாங்க. இப்போ விஜய் என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஒரு ஓட் ஸ்பாயிலராக தான் பயன்படுத்துகிறாங்க. முதல்ல ஆரம்பத்தில் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க, பயன்படுத்த. விஜய் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸ் இருக்குது போல், நம்ம ஒரு பிரைமரி ஃபோர்ஸாக, நம்ம ஒரு முதன்மை சக்தியாக மாறுவோம் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணுறாரு. அதுக்காக சில கட்சிகளோடு கூட்டணி வைக்கிறாரு. ஒவ்வொரு கூட்டணியவாக அவங்க உடச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அதிமுக டிவிகே கூட்டணி முடிஞ்சு அவங்க வந்து ஆல்மோஸ்ட் அவங்க சைன் பண்ணுற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. 60 சீட்டு, ஒரு டெப்யூட்டி சிஎம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி எடப்பாடி பழனிசாமி விஜயும் பேசியதாகவே ஒரு தகவல். அது தெரிஞ்சுதான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல அதிமுக கூட கூட்டு போய் அவங்க அதிமுக கூட சைன் பண்ணிடுறாங்க. சரி, அதிமுக போயிடுச்சு, அடுத்த கட்டமாக நம்ம யாரை பார்க்கலாம் அப்படின்னா விசிகா கொடுப்பா. விசிகா தெரிஞ்சு போச்சு, இது பாஜக பி டீம்னு அவர் ஓப்பனாக சொல்லிட்டார். பாஜகவோட பி டீம் தான், நீங்கள் சாத்தானை தூரப்போ அப்படின்னு பற்றி விட்டாங்க. அடுத்து இந்த பக்கம் வந்து யாருன்னு பார்த்தா நம்ம அண்ணன் டிடிவி தினகரனை வந்து பேசியிருந்தாங்க. அவர் நல்லா சிரிச்சு பேசியிருந்தார், எப்படி நம்ம தம்பி கூட போயிடலாம், ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிடலான்னு பார்த்தா அவரையும் தூக்கி உள்ள போட்டாங்க. அடுத்து யாரா காங்கிரஸோட ரொம்ப நாளாக அவங்க காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாய் தேங்காய் விட்டுற கதை அவங்களுக்கு அந்த மாதிரி தான் உருட்டிகிட்டே இருப்பாங்க. தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் அவங்க வந்து கூட்டணி ஃபைனல் பண்ணுவாங்க, அதை தோற்று போயிடுவாங்க இந்த கட்சியில் நின்னாலும். அதுதான் காங்கிரஸினுடைய வரலாறாக இருக்குது. பீகாரில் அப்படி தான் பண்ணாங்க. வேட்புமனு வாபஸ் வாங்குற முதல் நாள் தான் கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஆர்ஜேடியோட. அப்போ காங்கிரஸ் கூட இப்போ உருட்டிக்கிட்டு இருக்காங்க தேங்காய் விட்டுற மாதிரி.
ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால பாஜகவுக்கு என்ன, நம்மளால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆள் நமக்கு எதிர் சித்தாந்தத்தை ஒருத்தர் கும்பலோட போட்டு கூட்டணி போட்டு இவர் ஸ்ட்ராங் ஆகிட்டார்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது அவங்க வந்து அந்த வேலையை பண்ணுறாங்க. அப்போ அந்த பிரச்சனையை பொலிட்டிக்கலாக இந்த பக்கம் இதை எப்படி பார்க்கணும், சினிமாவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்னதை பார்க்கணும், ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மேட்டர் இருக்கும். ஆனால் இது தெரியாமல் சோஷியல் மீடியாவில் யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு 17ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது, 1000 தேட்டரில் வரப்போகுது, 2000 கோடி வரப்போகுது, பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் அவர் கூப்பிட்டாங்க, இந்த ஊரில் இவர் கூப்பிட்டாங்கன்னு வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஒரிஜினலான பிரச்சனை இதுதான். இப்போ தான் அவங்க வந்து யதார்த்த நிலைமைக்கு திரும்பி வந்து வழக்கை வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ ரிவைசிங் கமிட்டிக்கு போயிருக்கு. ரிவைசிங் கமிட்டி ப்ராசஸ் முடிஞ்சு அவங்க படம் பார்த்து, ரிவைசிங் கமிட்டி மெம்பர் சேர்மன் படம் பார்த்து அவங்க ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தாங்க. ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு அந்த படத்தில் ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியை காட்டுற மாதிரியான ஒரு காட்சி இருக்குது. அப்போ அந்த கம்யூனிட்டி சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு திருப்பி கொண்டு படம் போட்டு காட்டணும், அவங்கள்ட்ட இருந்து ஒரு என்ஓசி வாங்கணும். ஒரு ராணுவ வீரர் சம்மந்தப்பட்ட காட்சி இருக்குது, ராணுவ வீரர்கிட்ட படத்தை போட்டு காட்டணும். ஒரு போலீஸ் ஆஃபீஸரை காட்டுறோம், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் கூட்டு வந்து படத்தை போட்டு, இதெல்லாம் இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. அவங்கெல்லாம் காமிச்சு என்ஓசி வாங்கினதுக்கு பிறகு தான் படம் வெளியில் வரும். இவங்க நினைக்கிற மாதிரி உடனே நாளைக்கெல்லாம் வராது. இதெல்லாம் வந்து இந்த ப்ராசஸ், பொலிட்டிக்கல் ப்ராசஸ் அந்த பக்கம். இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா அநியாயமாக நம்ம பாஜக வந்து தப்பாக நினச்சிட்டாங்க எல்லாரும். பார்த்தீங்க அப்படின்னா பாஜக தான் அழுத்தம் கொடுக்குது, பாஜக தான் காரணம், படம் வெளிவராதுக்கு, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு பாஜக தான் காரணம் அப்படின்னு அந்த கட்சி மேலே பழிய தூக்கி போட்டிருந்தாங்க. இது வந்து சரியா சார்? இப்போ சென்சார் போர்டுக்கும் இவங்களுக்குமே பல தரப்புக்குமே சமரசம் ஆயிடுச்சு. இதில் அநியாயமாக பாஜக இனிமேல் தான் படம் வருமா இல்லையாங்கிறது இனிமேல் தானே பார்க்கணும். நீங்கள் யார் உங்களை கூட்டணி செக் விடாமல் யார் உங்களை பிளாக் பண்ணுறா? பாஜக தானே பிளாக் பண்ணுது. செக்யூரிட்டி தானே சொல்கிறாரு, நாங்கள் யாராவது கூட்டணி வைக்கிறதா டெல்லியிலேருந்து வந்துடுறாங்க, வந்து எங்களை பிரிச்சுட்டு போயிடுறாங்க, ஒன்று பார்க்குற அன்னைக்கே பொண்ணு தூக்கி போயிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு அவர். அப்போ இதுக்குள்ளே வந்து இந்த பிளாக் பண்ணுறது, உங்களை யார் பிளாக் பண்ணுறா, சென்சார் போர்டு யார் கண்ட்ரோலில் இருக்குது, இந்த கூட்டணி சேரவிடாமல் உங்களை யார் பிளாக் பண்ணுறா, இதெல்லாம் பாஜக தான் செய்யுதுங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடைக்கோடி குழந்தை கூட தெரியும். ஆனால் உங்கள் தளபதிக்கு தெரிய மாட்டேங்கிறது தான். தளபதி தெரிஞ்சும் பேச மாட்டேங்கிறாரு. பாஜக சிஎம் சார், பிஎம் சார், என்னை வேணா என்ன பண்ணுங்க சார், படத்தை முடக்காதீங்க சார் அப்படின்னு நீங்கள் பேசியிருக்கணுமா இல்லையா? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அரசியல் கொண்டாரு, சினிமா கதை எதுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. சினிமாக்காரனா யார் விட படம்? உங்கள் படம் தானே, உங்களை நம்பி தானே படம் போட்டிருக்காங்க. உங்களை நம்பி தான் 10 கோடிக்கு மலேசியாவில் வாங்கியிருக்கோம், உங்களை நம்பி தான் ஆஸ்திரேலியாவில் வாங்கியிருக்கிறேன், உங்களை நம்பி தான் தமிழ்நாட்டில் வாங்கியிருக்கான். சிட்டி ஒரு 10 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறான். வாங்கணும் வட்டியும் கிடையாது, முதலும் கிடையாது, படம் ரிலீஸ் ஆகுமான்னு தெரியாது, காசை போட்டு கையை பிடிச்சி நெஞ்சிக்கிட்டு இருக்கிறான். ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்துருச்சு, பிரச்சனை வந்து இறங்கி போய் நம்மளால் படம் போட்டவன் நஷ்டப்பட்டு நிற்கிறான். உங்களை நம்பி உங்களிடம் பணத்தை வாங்கின, படத்தை வாங்கின ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்குள்ள ஒரு பிரச்சனையும் உங்களால் தீர்க்க முடியல. நீங்கள் எப்படி தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பீங்க? உங்களை நம்பி உங்கள் முகத்துக்கு தான் படம் வாங்கினா, அதனால அவன் நஷ்டமாயிருக்கான்ல, இன்றைக்கி என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நிற்கிறான்ல, அவனை கூப்பிட்டு பேசியிருக்கணும்ல, அவன் பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்கணும்ல, குறைந்தபட்சம் அதை கூட செய்ய தெரியல, முடியல. உங்களுக்கு பயம் இல்லை? எல்லாம் பயம் உங்களுக்கு. இப்போ இவர் வந்து தமிழ்நாட்டு பிரச்சனையை சால்வ் பண்ணுவார். மக்கள் 8 கோடி மக்களுக்கு 1000 பிரச்சனை இருக்குது. இவரை பார்க்குறது 30 நாளைக்கு ஒருக்கா, 35 நாளைக்கு ஒருக்கா தான் இவர் பார்க்குறது விஷயம். சைலண்டாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மௌன புரட்சி நடந்துகிட்டு இருக்குது. எல்லாமே மௌனமாக. மௌனமாக என்ன பண்ணாரு? பேசி பேசி திராவிட கட்சிகள் தமிழகத்தை வந்து ரொம்ப சீரழிச்சு. மௌனமாக இருந்து எந்த கட்சியும் கூட்டணிக்கு வரல இது வரைக்கும். எல்லாத்தையும் கூட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் கூட்டு பார்த்தாரு. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரனாரு. அதான் சொல்லிட்டீங்கல்ல சார், பாஜக வந்து புடிச்சிட்டு போயிடறாங்க. யார்கிட்ட கூட அதை எதிர்த்து அரசியல் பண்ணும். அதை எதிர்த்து அரசியல் பண்ணி பாருங்க, பண்ண முடியல. பேசாம சீமான் கூட வச்சு யாரும் தூக்க முடியாதுல்ல. அவரு கூட அங்கேயும் போக முடியாதுல்ல. அண்ணன் பஞ்சாயத்து ஆகி போச்சு, அங்கேயும் போக முடியாது. அப்போ அரசியல் ரீதியாக பேசுகிற நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் பேசுறதுக்கு. படம் வந்து இப்போ ஒரு சிக்கல் தீர்ந்து இப்போ சென்சாருக்குள்ளே போயிருக்கு. சென்சாரில் பிரச்சனைகள்லாம் முடிஞ்சதுன்னா இந்த மாதம் கடைசியா இல்லை அடுத்த மாதமா அப்படிங்கிறது அவங்க ஒன்றும் டிசைட் பண்ணல. ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் படம் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பின்னாடி பார்க்குறப்ப அரசியல் ரீதியான ஒரு காரணங்கள். இதில் இப்போ பொங்கலப்போ ரிலீஸ் ஆனதுன்னா நல்லா வசூல் வெட்டு அதிகமாக இருந்திருக்கும், கோடிக்கணக்கில் வந்திருக்கும் அப்படின்றாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரிலீஸ் பண்ணுறது நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸாம் டேட்டு, ரம்ஜான் நோன்பு இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அப்போ அந்த படத்தினுடைய இந்த விற்பனையானது கம்மியாகும் இல்லை சார்? அதனுடைய பிஸ்னஸ் உட்காரும்ல. எப்பயுமே வந்து ஆரணங்கஞ்சி பழங்கஞ்சின்னு சொல்லுவாங்க ஊரில் ஒரு பழமொழி. அந்த சூட்டோட சூடாக படம் போயிருக்கப்ப அந்த ராவண மகன்டாங்கிறது அப்படி முறுக்கோடையில் போவாங்க. ஆமாம், இப்போ ராவண மகன் வளைஞ்சிட்டாரே அப்படிங்கும்போது அந்த ஒரு இது இருக்காது. ரெண்டாவது இன்னைக்கு சுச்சுவேஷனும் சரியில்லை. எக்ஸாம் இருக்குது, எலெக்ஷன் இருக்குது, அங்கே ஃபாஸ்டிங் வருது, வேர்ல்டு வைடு வந்து நிறையா இது போயிட்டு இருக்கு. அந்த இது உங்களுக்கு பெருசாக இருக்காது. அப்போ பட வசூல் வந்து பாதிக்கும். கண்டிப்பாக வசூல் பாதிக்கும். விஜய் வந்து மற்றவங்களை பார்த்து பயப்படுறாரு சொன்னீங்க, மோடியை பார்த்து பயப்படுறாரு, மற்றவங்களை பார்த்து பயப்படுறாரு, ஏன் பிஎம் சார்னு கேட்கலான்னு சொன்னீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா திமுக அவங்கள தான் பயந்துகிட்டு இருக்கிறாங்க. விஜய் மாதிரியே பண்ணுறாங்களே, மறு ஓட்டிட்டு வந்தால் நாங்கள்லாம் பயந்துருவோமா? நீங்கள் ராம்பாக் கேட்க வர்றீங்க. 2021 முதலில் தமிழ்நாட்டில்
திமுக தான் ரேம்ப் வாங்க போச்சு. நீங்கள் வேணா யூடியூப் ஒன்று எடுத்து காட்டவா? ம். விஜய் தான் காப்பி அடிச்சிருக்கிறத பற்றி. அதே சட்டை, அதே பேண்ட், அதே செல்ஃபி, அதே ரேம்ப் வாக்கெல்லாம் 2021 சட்டமன்ற தேர்தலே திமுக செஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு தான் வந்து இது பண்ணுறாரு. இது திமுகவும் பண்ணல, தாவேக்காவும் பண்ணல. இவங்களுக்கு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் வேலை பார்க்குறவங்க பண்ணி கொடுத்த வேலை. அதே டெய்லர் அதே வாடகை தான். அந்த டெய்லர் முதல்ல இங்கே தச்சு கொடுத்தாரு திமுகவுக்கு, அதை பார்த்து விஜய்க்கு தச்சு கொடுத்தாரு. ஒரே ஆட்கள் தான் மாறி மாறி இந்த வேலை செய்கிறாங்க ஒழிய இவங்க 2 கட்சியுமே பண்ணலது. இந்த ரேம்ப் வாக் பண்ணதுங்கிறது வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் போட்டு கொடுக்கக்கூடிய ஒரு வியூகம் தான். அதே வியூகத்து 21லயே ரேம்ப் வாக் போயிட்டாரு. அதுக்கு பிறகு தான் அவங்க தளபதி இப்போ போயிருக்கிறாரு. அவங்க இதை பார்த்து அது காப்பிக்கிட்டு, அதை பார்த்து இது பார்த்து இவங்க எல்லாருமே அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் போட்டு கொடுக்கக்கூடிய அந்த இதுதான் ஒழிய இவங்க தனியாக பண்ணல. கண்டிப்பாக சார். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி.